காலை வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் டயத்துக்கு சாப்பிடுங்க. இந்த அக்காவோட அட்வைஸ் அதுதான். அப்புறம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக அதை வந்து டச் பண்ணி வைங்க. சரிங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும். சரிங்களா? பேசி வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சேனல் வந்து காப்பிரைட்டில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே இருந்த காப்பிரைட் தான். நாங்கள் ஃபேமிலியாக ஒரு தடவை வந்து தங்கலான் மூவி படத்துக்கு போயிருந்தோம். அதில் வர்ற 1-2 சீன் வந்து நல்லா இருந்துச்சு. அதை நான் வீடியோ கிளிப்பிங்காக எடுத்து நான் இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோன்னு சொல்லி காப்பிரைட் கொடுத்துருந்தாங்க. நான் புதுசாக சேனலுக்கு வந்ததுனால காப்பிரைட்னு எனக்கு என்னன்னே தெரியல. சரி, அது தானாகவே போய்டும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் இருந்துட்டேன். இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே என்ன ஆகிடுச்சு, அந்த காப்பிரைட் வந்து 90 நாளில் வந்து நம்ம வந்து இந்த சேனலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதனால் வந்து அந்த 90 நாளுக்கு வந்து ஸ்ட்ரைக் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு வார்னிங் கொடுத்துருந்தாங்க, கம்யூனிட்டி வார்னிங் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது எடுக்க தெரியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். குரோமில் போய் ஒய்டி ஸ்டுடியோ பார்த்தேன், கூகுளில் போய் ஒய்டி ஸ்டுடியோ பார்த்தேன். அதில் காப்பிரைட்டு இருந்துச்சு தான், 90 நாளில் கிளைம் ஆகிடுன்னு இருந்துச்சு. எனக்கு அது எப்படி வந்து கேன்சல் பண்ணுறதுன்னு தெரில. நானும் அது காப்பிரைட் இருந்ததுனால வார்னிங் கொடுத்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு வீடியோ, ஷார்ட்ஸு, லைவு எதுவுமே வந்து வேலை செய்யலை. அதனால் வந்து லைவே போட்டாலும் ஆளுங்க யாரும் வர்றது கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா நம்ம இப்படி இருக்குதே, ஒரு வேளை கம்முன்னு நம்ம யூடியூப்பை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கும் மைண்டு வந்துருச்சு. சரி, எதையாவது நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஒய்டி ஸ்டுடியோவில் போய் அந்த காப்பிரைட்டுக்கு 4 ஏதோ ஆப்ஷன் மாதிரி கேட்டாங்க. நானும் கொடுத்தேன். அது வந்து கிளியர் ஆன மாதிரி தெரிஞ்சுது. கிளியர் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், யூடியூப்பில் லைவ் போட்டு பார்த்தேன். நோட்டிஃபிகேஷன் போச்சு. லைவுக்கும் 4-5 பேர் வந்தாங்க. அதோட அப்போயே வந்து மறுபடியும் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரிக்ட் வார்னிங் வந்துருச்சு. எனக்கு மறாவது நாள் லைவ் போட்டால் லைவில் யாரும் வரல. எப்பயுமே வந்து காமெடி ஷார்ட்ஸ் போடுவேன். அந்த ஷார்ட்ஸுக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். மறுபடியும் போனேன் அந்த ஆப்புக்குள்ளேயும், ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் குரோமில் போனேன். குரோமில் போய் அந்த காப்பிரைட் கிளைமு வந்து அந்த ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. சரி, நம்ம அதை என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரே யோசனை. பவர் ஷட்டவுன் போடுறதுக்கு கரண்ட் போயிடுச்சு. அதனால் சரின்ட்டு நம்ம மறுபடியும் அந்த ஒய்டி ஸ்டுடியோ குரோமுக்குள்ளேயே போனேன். போயிட்டு மறுபடியும் அந்த தங்கலான் மூவி அதை வந்து மறுபடியும் 4 கொஸ்டின் கேட்டாங்க. அதில் 3 நான் கரெக்டாக இது பண்ணிவிட்டு 1 மட்டும் தப்பாக போயிடுச்சு. அந்த காப்பிரைட்டுக்கெல்லாம் இப்போ சுத்தமாக வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அந்த ஆப்ஷனே காட்டுறதில்ல. சரியா? அப்புறம் இந்த ஷார்ட்ஸுக்கெலாம் 1-2 காப்பிரைட் வந்துச்சு. நான் அதை ப்ரைவேட்டில் போட்டுட்டேன் அப்போயே. அதெல்லாம் வந்து நார்மலாகவே 90 நாளில் போயிருன்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அதிலிருந்து ரிலீவ் ஆகிட்டு நான் ரிலீவ் ஆகி மறுபடியும் 24 ஹவர்ஸ். சரிங்களா? 24 ஹவர் கழித்து தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் போகுது. நேற்று நைட்டு நான் வந்து யதார்த்தமாக சரி செக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைவ் போட்டேன். அந்த லைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு. அதுலேயே 2-3 பேர் வந்தாங்க, லைவ் சேட் பண்ணாங்க. லைவ் வந்து வேலை ஒர்க் ஆச்சு, நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து சுத்தமாக கிடையாது. நம்ம தைரியமாக வந்து வீடியோ, ஷார்ட்ஸோ, லைவோ போடலாங்கிற ஒரு கான்செப்டுக்கு மைண்ட் வந்துருச்சு. இப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டேன் காலையில், அது நல்லா தான் போயிருக்கு. அதனால் இப்போ தைரியமாக நான் வந்து வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அக்காவுக்கு ஒரு ஹெல்ப். இப்போ 90 நாளில் இந்த சேனலில் வந்து
நான் வந்து மானிட்டைசர் ஆகணுங்கிறக்காக கேட்கல. 90 நாள் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த சேனலை நான் க்ளைம் பண்ணணும் வீடியோ போட்டு. ஒரு நாளைக்கு 1/4 ஹவர் வீடியோ போட சொல்லியிருக்காங்க. அந்த 1/4 ஹவர் வீடியோ 1/4 ஹவருக்கு மேலே போட சொல்லியிருக்காங்க பேசி. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? புதுசாக என்னடா நம்ம யூடியூப் ஆரம்பிச்சிட்டோம், இது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெரியாமல் பிதுங்கிட்டு இருந்த எனக்கு நானே இந்த யூடியூப்புக்குள்ளே வந்து ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். உண்மை அதுதான், கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் தப்பான ஒரு வீடியோவோ தப்பான ஒரு லைவோ பேசுகிறது எனக்கு பிடிக்காது. சரிங்களா? நம்ம வந்து நேர்மையான வழியில் போவோம். யாருக்கும் உதாரணமாக தான் இருக்கணுமே தவிர எடுத்துக்காட்டாக இருக்கணும். சரிங்களா? முன் உதாரணமாக இருக்கணும். நம்ம வந்து பார்க்கும் பார்வை தவறானதாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் மக்களேன்னு சொல்ல வேணாம், நண்பர்கள், தோழிகள், ஓகேங்களா? அப்புறம் நண்பர்களே, என்னன்னு கேளுங்க. நேற்று நைட்டு தூக்கம் வரல எனக்கு. பகலில் நல்லா தூங்கிட்டேன். நான் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்ட்டு படுத்து தூங்கிட்டேன். நைட்டு என்ன டயர்டுன்னு கேளுங்க. எனக்கு வந்து இந்த யூடியூப்பில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு மைண்டு ஃபுல்லாக அதுலேயே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு தூக்கம் சரியாக இல்லை. அதனால் என்ன பண்ணேன், மறாத நாள் நேற்று நல்லா தூங்கிட்டேன் படுத்து. ஏன்னா தூக்கம் முக்கியம் இல்லையா? அப்போ தான் மனசு தெளிவான ஒரு மனநிலைக்கு வரும். அதனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். நைட்டு தூக்கம் வரல. சரி, தூக்கம் வரலையே, சரி யூடியூப்பில் யாராவது லைவ் போட்டிருப்பாங்க, அவங்க வீடியோவை பார்க்கலான்ட்டு ஒரு வீடியோவை பார்த்தேன். அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் 50 வயசுக்கு மேலே தான் இருக்கும். பாட்டி, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? மதுரையிலேருந்து அவங்க போடுறாங்க. அந்த சுமி, சிக்கா, சூர்யா, சாதனா இவங்களை பற்றி பேசுகிறாங்க. பேசி மகனே மருமகளே அப்படின்னு பேசுகிறாங்க. ஐயோ, அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கவே முடியல. அசிங்கமாக போடுறாங்க. தயவுசெய்து இந்த கமெண்ட் போடுறவங்கள பணிவுடன் கேட்டுக்கிறேன். அவங்க தான் அறிவு இல்லாமல் வீடியோ போடுறாங்கன்னா, நீங்கள் வந்து கமெண்ட்ஸு பொது நபர், நீங்கள வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அசிங்கமான வேர்ட்ஸை போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. சரிங்களா? அவங்க அதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிக்கிறதுக்காக இல்லை, அவங்க வந்து சப்ஸ்கிரைபருக்கோசரம் அந்த வீடியோவை சகிச்சுக்கிட்டு பார்க்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? எனக்கு அது ரொம்ப கஷ்டமான இருந்தது. பாட்டி, லிப்டிக்கெலாம் கொஞ்சம் ஓவர். அது ஓவர் லிப்டிக்கு யாரை மாடல் ரோலாக எடுத்துக்கிட்டாங்களோ எனக்கு தெரியல. மாடல் ரோலாக எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ பார்க்க எனக்கு சிரிப்பு. அதில் வந்து கமெண்டெல்லாம் படிக்க முடியல. பார்க்கும்போதே கண் கூசுது அந்த வார்த்தைகள்லாம். எனக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் அது. சரி விடுங்க, அவங்க என்ன கஷ்டமோ ஃபேமிலியை இப்படியாவது நம்ம ஏதாவது 10 ரூபா வருமானம் வருமா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ தான் புதுசாக அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். அதையும் பார்த்தேன். இந்த சேரு இப்போ தான் புதுசாக வாங்கினது. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே உடஞ்சி கிடக்கு. யார் உடைச்சாங்கன்னு தெரில. வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் பார்த்து நல்லா இருக்குது, நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகுதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சா அதை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு போயிடறாங்க. யார் வேலையும் தெரில. தெரியாமல் நம்ம பழி போடக்கூடாது இல்லையா? அந்த வேலையை செய்யக்கூடாது. நான் செய்ய மாட்டேன். ஒரு லாரி ஒன்று நின்றுக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரில, எதுக்கோ சைடு கொடுக்குது போலவாட்டு. சரி உறவுகளே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து யாரையும் மாடல் ரோலை வச்சு யூடியூப்புக்குள்ளே நான் வரல. எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோக்குள்ளே வந்தேன். எனக்கு தெரிஞ்ச 2 வேலை, டைலரிங் வேலை, குக்கிங் வேலை. நல்லா பேசுவேன், வாய் நல்லா பேசுவேன். இந்த 3 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வேலை.
சரியா? அதனால் எனக்கு தெரிஞ்ச வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு 90 நாளில் வந்து என்னோடய சேனலை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறக்கு மக்களாகிய நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். உதவியாக கேட்குறேன், மை ரிக்வெஸ்ட். ஓகே? அப்பப்போ 1-2 இங்கிலீஷ் வார்த்தை வரும், கண்டுக்கூடாது. சரியா? காமெடியாக நினச்சி போயிடணும். சரியா? கரண்டு போயிடுச்சு, என்ன வேலை இருக்குது? தண்ணி இல்லைங்க மெயினாக. என்னென்னா இந்த வீட்டுக்கு வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் தான் வரும், அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். புது மோட்ரு போட்டிருக்காங்கன்னா கரண்டு பில் வந்து ஏற்றிட்டாங்களாம். அதுக்கோசரம் வந்து தண்ணி எடுத்து விடாமல் இருந்தால் போர்வெல் இல்லாத வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்கள் நியாயத்தை. இப்போ வந்து தண்ணி சுத்தமாக கிடையாது, ஹவுஸ் ஓனரும் கண்டுக்கிறது இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன சமையல் எப்படி சாப்பிட்றது? சாப்பாடு எப்படி சமைச்சி சாப்பிட்றது? எத்தனை இந்த மாதிரி இருக்கிற இதை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வாடகைக்கு வீடு விட்ருக்கவங்கலாம் கொஞ்சம் பாருங்கள், குடியிருக்கிறவங்களோட கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சுயநலமாக இருக்க வேணாம். அப்புறம் ஓகே உறவுகளே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு. பாய்.